ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன காணொலி நாங்கள் எடுக்க வந்திருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு விசேஷம். அதுவும் என்னென்னு சொன்னால் பாரம்பரியமான பறை திருவிழாவாம். அதுவும் இன்றைக்கு எங்களுக்கு தான் தெரிஞ்சது. எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சது. முதல்ல நடத்தினமோ எங்களுக்கு அது எனக்கு தெரியாது. நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் பாரோம். என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி உங்களுக்கும் காட்டுவோம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். பார்ப்போம் வாங்க, எல்லாருமா போய் என்ஜாய் பண்ணுவோம். இது பிடிச்சா நீங்கள் அடுத்த வருஷம் பெறலாம். இந்த வாகனத்தில் தான் நாங்கள் வந்து சேர்ந்துனாங்க. என்னப்பா அட்ரஸ் எல்லாம் போட்டு போடுறோம். ஆனால் அடுத்து இவர் எல்லா இடமும் குடிக்கணும் போவேறாம். என்ன மில்லாஞ்சேச்சுக்கு போவேறாம், மொன்ட்ரியால் மெல்போர்னுக்கு குடிக்கணும் போவேறாம். எல்லா இடமும் போகலாம். ஃபன்னாக நாங்கள் ட்ரைவ் பண்ணி போகிறத விட பஸ்ஸில் வர்றது ஒரு சந்தோஷமும் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் போய் நல்லா அசத்தமாக என்னென்னு சொல்கிறது, ஒன்று கூடல் எப்படி இருக்கு நடத்தினமோ அதே மாதிரி தான் இது நடத்தினோம். நல்லா இருக்குது. கொத்து சத்தமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கேன். அந்த கொத்து சத்தத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு சாப்பிடும் போல் ஃபீலாக இருக்குது. எங்கள் செம்மையான பசியும் என்ன வாங்க போய் என்னென்னு பார்ப்போம். இங்கே வேறுங்க நாங்கள் என்னடா இப்படி நிற்கிறோம், திருவண்ணு வந்து நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் என்னது காரணம்? நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். உங்களுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் அங்கே போய் தான் காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் பெரிய பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறோம். என்னப்பா எத்தனை அவர் போகிறோம்? இங்கே 3:30 மத்தியாலம் பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறோம். அது போய் இறங்கின பிறகு தான் என்னத்துக்கு போகிறோம்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கும் பிடிக்குமென்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு தான் போகிறோம். என்ன மைண்ட் தெரியாது. போய் உங்களுக்கு அந்த சில காணொலிகள் காட்டலாம்னு நிற்கிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே வாங்க, இந்த மைசான் இப்படி வந்து நிற்கிறேன். இங்கே குட்டி மெல்லாம் அவ்வளோ சொல்லுங்கள். அப்பா தான் இன்றைக்கு கேமராமேன். அப்பாவை நாங்கள் ஷோ பண்ணுறோம் தான். அப்பா காய்ச்சலுங்க. இங்கே அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ். அதுவும் என்ன அவரே பே பண்ணி அவரே போய் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. அதான் அவர்கிட்ட ரிலாக்ஸ். ஏன்னா நாங்கள் உண்மையாகவே லாங் டைம் இங்கே இருக்கிறோம். நாங்கள் இப்படி ஒரு பஸ்ஸிலையும் திரும்பி போனதில்லைண்ணே. எங்கட எந்த நேரம் அப்பா தான் ட்ரைவ் பண்ணுவேன். இன்றைக்கு நாங்கள் என்னவோ முடிவெடுத்துட்டோம். என்ன அப்பா முடிவெடுத்துட்டார். உங்களுக்கும் அந்த காணொலி நல்லா இருக்கும். மோஸ்ட்லி சிவமதிக்கு பண்ண இருக்குமென்னு சொல்லி எனக்கு பிடிக்குமென்னு சொல்லி தான் அவர் போகிறார். என்ன சொன்னால் போர் ரெண்டு நடுகளும் பேர்க்குக்கு போகிறது ஒரு ஃபன் இல்லைன்னு சொல்லிவிட்டு அது வழி கொடுவோம்னு சொல்லிட்டான். ஏப்பா இவங்க கிட்ட லாஸ்டிங்கில் கொஞ்சம் ஸ்லீப்பி ஐஸ் வந்துட்டு டக்குன்னு அதர்றதா வந்தோடனே அதர்றதா இப்படி ஒரு கிளி குஞ்சு இருக்கிற கூடுமா இருக்கா. இப்போ நாங்கள் வந்தோட இந்த வாகனத்தில் இறங்கினோடனே இதை பார்த்தோன்னா ஆசைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா இதே முறுக்க உங்களுக்கு ஷோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா? ஏன்னா இப்படி போய் கொத்த வாங்க எப்படி இருக்குது? வா சூப்பராக இருக்குது. பிடிச்சிருக்கு. வாங்க கொத்து சத்தத்தை காட்டும். இப்போ இப்போ ஏன்னா சன் தான் பிஃபோர் இருக்கு எங்களுக்கு கேமராமேன். என்னப்பா பிறகு இப்போ அப்பா. ஏன்னா இந்த சன்னையும் காட்டத்தானே வேணும். இதில் இருக்க இன்னும் லுக்குன்னு பார்க்கத்தானே வேணும். ஏன்னா சன் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு காய் சொல்லுங்க. எல்லாருக்கும் பஸ்ஸுக்கு நல்லா நித்திர அடித்து வந்திருக்கிறோம். நல்ல சமையான டயர்ட். பத்து சத்தம் அப்படி இருக்கு அதறது. கொத்து சத்தம் மதுறதா? அதுதான் கோவை கடுப்பு. ஜீவருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கலகலப்பை இதை பார்த்தோன்னே கலர்ஃபுல்லாக இருக்கா பாருங்க. கேரட்டு, மாங்காய், வெங்காயம், கடலை அப்புறம் அங்கால போட்டு மிக்ஸ் பண்ணி தெரிவிக்கணும். என்ன அப்படி இருக்கு. வர திருவிழா மாதிரி சத்தமாக இருக்கும். மூலம் 10 சத்தத்துலேயே இங்கே பாருங்க. அண்ணாண்ட அன்புக்காண்டி ஓடி வந்து அப்பம் வாங்குகிறோம். வணக்கம் அண்ணே. என்ன வைக்கிறீங்களா அண்ணே? அப்பம் வைக்கிறோம். அப்பத்தில் 2 விதமாக இருக்குது. பாலப்பம் இருக்குது, பிளேன் அப்பம் இருக்குது. பிளேன் அப்பம் கட்டச்சம்போட வரும்.
டீ இருக்குது, டீ இருக்குது. குடிச்சு பார்க்கலாம். மேங்கோ ஜூஸ் மட்டும் தான். நாங்கள் சொல்லுறோம். இங்கே பாருங்க அப்பன் சொல்கிறா. உங்களோட அன்பு மாயே இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அதான் வரும். இவங்க அப்பம் 3 கூட 6 6 3 9 9 15 இவங்க அப்பம் உங்களுக்கு அப்பம் விருப்பம் வேணா ஓடி வரலாம். $6 $3 $2. அக்கா வடை சுட்டு கொண்டிக்கிறான். அப்பா அக்காவுக்கு பக்கத்துலேயே நிற்கக்கூடாது. வடை சுடுற அக்காவுக்கும் ஒரு காய் சொல்லுவோம். அக்கா அக்காவுக்கு படிக்க பக்கமாக இருக்குது. சரி பள்ளியால் தூரமாக வச்சு எடுப்போம். அப்பம் இருக்குது. எங்கடாப்பா என்னப்பா நீங்கள் மத்தங்கோட்டு எங்களோட சிங்கக்குட்டி சிக்கன் மீசன் காலிஃப்ளவர். ஆனால் காலிஃப்ளவர் இவர் சாப்பிட மாட்டார். ஆனால் எங்களுக்கு அப்பா வாங்கினவர் எல்லாருமா சாப்பிடுவாங்க. எங்களோட லவ் 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 என்ன இது ஊஞ்சாலில் இருந்து சாப்பிடப்படுது? என்ன சாப்பிட்றீங்க? கொத்தரடி. ஓகே கொடுக்கல எல்லாருக்கும் கொடுக்கல. உங்களுக்கு உங்களை விருப்பமான ஆக்கள் எல்லாருக்கும் சீத்தையில் சொல்லுங்க சாப்பிடுங்க. குட். இங்கே பாருங்க பறை திருவிழாவுக்கு வந்து அதுவும் எங்களோட பஸ்ஸில் வந்து இறங்கி இப்போ நாங்கள் வந்த உடனே செமையான பசிக்குது. கொஞ்சம் லேட் ஆகிட்டு லஞ்சு. இது லஞ்சு 3 o'clock ஆகுதுன்னு. அப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. சுட சுட வேணுமெண்டா இப்போ கொஞ்சம் தலை மசாலா டீ விற்கிது, ரோல் விற்கிது, எல்லாம் சாப்பிடலாம். இங்கே ஆல்ரெடி அப்பா வாங்கிட்டு ஏன்னா கொஞ்சம் குளிர் காற்று அடிக்குது கொஞ்சம் இன்றைக்கு. ஆனால் நல்லா இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் போல். இனி நடுகளும் வரலாம். நீங்கள் அடுத்த வருஷம் வாங்குவோம்.
பாருங்க மாவீரர்களுக்காக ஒத்திய ஒரு பாடல்கள் எமக்கு நிறைய பாடல்கள் இருக்கின்றன. கலைஞர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. ஆனால் நிறைய ப்ரோக்ராம் இன்னைக்கு நிறைய ஷோக்கள் டொரண்டோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் இன்னைக்கு 2 கோயில் தேர் நிறைய பிளேயர்ஸ் இன்னும் வந்து சேரவில்லை. ஓ மரணித்த வீரணி என்ற பாடலுடன் சஜோபன் நம்முடைய மூத்த கலைஞர், நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய மூத்த கலைஞர். நான் 87ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு வந்த போது முதல் ஒரு கீபோர்டோட இன்னும் வரையும் எங்கேயாவது நிகழ்ச்சியில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு கீபோர்டோட இருக்கிறார். அவங்களுடைய மூத்த கலைஞர் சிவவாதம் அண்ணன். நான் நியூயார்க்கில் ஒரு நாள் போயிருக்கும் போது சொன்னார், உங்களோட ஒரு ஆள் இருக்கிறார், அவர் போய் பாருங்க போட்டு பார்த்தா மேடையில் பார்த்தா அந்த ஆள் இதோட கீபோர்டோட இருக்கிறார். அப்போ அவரை நியூயார்க் சிவான்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நியூயார்க்கில் அவர் இருந்து இசை நிகழ்ச்சி, அப்போ ஒரு தமிழர்களே இல்லாத தேடி பிடிக்கிற இடத்துல இருந்து நிகழ்ச்சி கொடுத்து இன்று வரையும் வந்து பல இங்க நிக்கிற இந்த தேமதுர குரலுக்கு சொந்தக்காரர்கள் வந்து சாம்பவியும் விபுஷாவும் வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி உங்களை வந்து பாடி எங்களை மகிழ்வித்ததுக்கு நன்றி, மிக்க நன்றி. மற்றது நான் அங்க சொல்லி போட்டு வந்துட்டேன். பரதி கணேஷ்குமாருக்கு பக்கத்துல வரையோட நிற்கிறது வந்து இசை ஆண்டனி, அவருக்கு பக்கத்துல நிற்கிறது கவி ஆண்டனி. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்காதீங்க, இவங்க 2 பேரும் சௌரம் தான். அதை நானே சொல்லி விடுறேன். என்னடா ஆண்டனின்னு லாஸ்ட் நேம் இருக்குது, அப்போ நல்ல சௌரங்களா இருக்குமலாமா. அந்த நன்றி. நான் ஒளி வாங்கி வந்து சாம்பவிட்ட கொடுக்குறேன். இது ஒரு பழைய பாடல்களுடன் வருகின்றார்கள். இதுக்கும் பறை வாசிக்கலாமா? ஆமீன். பறை போன்ற வாத்தியங்களை நாங்கள் எமது குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்மோனியம், அதுலேயும் பியானோ, இங்கே பேஸ் கிட்டார் இல்லை, ரிடம் கிட்டார் இல்லை, எல்லாமே ஒவ்வொரு பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் தாள வாத்தியங்களை கொண்டு அமைத்தப்பட்ட குரூப். ரெடி? இப்படி சிறு சிறு வீட்டுகளோடு நாங்கள் மொழி மொழிவிப்போம். அதுக்கு மேலாக இங்கே பாடகர்கள் சிரிச்சு கொண்டு வாங்க. கிட்டிமா லவ் நாங்கள் போகிறோம் பார்க்க. எங்கே போகிறோம்? மியூசிக்கில் பாறை திருவிழா மூலம். ஏன் நாங்கள் பார்ப்போம். வாங்க. டொரண்டோ பல்கலைக்கழக ஸ்காபரோவலாக தமிழ்துறை விரிவுரையாளர்
நாடக எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என்று பன்முகங்கள் உள்ளனர். திரு பொன்னையா விவேகானந்தர் வாருங்கள். அப்படி இருக்கு பரத்திருப்பாங்க இல்லை மூலங்கள் எங்களோட பாரம்பரியமான மூலங்களை காட்டணும் இல்லை சும்மா வந்து எங்களோட மக்களை காட்டி கொத்தரடி சாப்பிட்றதுக்கு வேற இல்லை வேறங்க எங்களோட அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரியமான புல்லாங்குழல் என் மயில் உங்களுக்கு நன்றி கூறுவதுதான் மிக முக்கியமானது. நான் பொறுத்தோவிலே இருக்கக்கூடிய 1 மணி நேரத்துக்கு அப்பால் முழுக்க பண்ணை சார்ந்த ஒரு நிலத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு இன்றைய நாளில் இத்துணை பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. திரு அழைத்து இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட பிள்ளைகளோடு வந்தவர் இங்கே பலர். உங்கள் அனைவருக்கும் முதலில் அப்படி இருக்கிறீங்க உளமான நன்றியை தெரிவிக்கிறேன். கோயில கண்டா குதிரை சூப்பர் டான்ஸ் உங்களை மாதிரி ஒரு நாங்கள் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துறாங்க இப்போ செகண்ட் டைம் உங்களோட ஆர்வத்தில் தான் இவ்வளோ சாமான் ஒரு 5 வருஷ கனவில் கட்டி இழுப்பி கொண்டு எல்லாத்தையும் உங்களோட நல்ல மனசுக்கு வருவீங்க உங்களோட நல்ல மனசுக்கு வருவீங்க அதான் உங்களுடைய ஒரு கபடியா காட்டுவோம் எல்லாம் அன்பான மக்களுக்கு காட்டுவோம் கண்டிப்பா இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது இது வந்து ஒரு 5 வருஷ கனவில் இதை ஒருமையப்படுத்தணும்னு சொல்லி இது ஒரு நல்ல தருணம் கிடைச்சிருக்கு. இந்த பறை திருவிழாவில் வந்து எல்லா தோல்வாத்தையும் எங்கட பாரம்பரியம் என்று சொல்றதை விட எங்கட மூதையர் எங்கட தான் இதை பழங்குடின்னு சொல்ல மாட்டேன் நான் எங்கட தான் இந்த கருவியில் எல்லாத்துலேயும் இருந்து தோன்றுறது. இன்றைக்கு உடுக்கா இருக்கலாம் இந்த இது வந்து வந்த மாதிரி சங்கு இது இது வந்து உங்களுக்கு தெரியும் மாட்டு கொம்புலேருந்து செய்கிற கொம்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொம்பு வகை. இது மற்றது இது உங்களுக்கு தெரியும் குடு கொடுத்தாங்க. அது மற்றது நாதஸ்வரம் சிவன் கையில் மோஸ்ட்லி இருக்கும். திருச்சி நம்மன்னு சொல்லுவாங்க. அது உண்மையில 2 இப்படி வச்சு முதலாம் இப்படி ஒரு இப்படித்தான் அது ஒரு கூட இப்போ செய்திருப்பேன் அங்கே கதைக்கிறது டிஸ்டர்பாக இருக்க வேண்டிய செய்து காட்டலன்னு அது ஸ்பீச் நடந்து மற்றபடி அங்கால உரிமை அது வந்து நீங்கள் இடக்கிட அந்த மாதிரி இருக்கானே மோஸ்ட்லி உங்களை காட்டுவோம் தான் நாங்கள் ஓகே என்ன வின் பண்ணுவோம் உங்களோட ஆஸ்வாதம் வின் பண்ணுவோம் வின் பண்ணாட்டி உங்களோட ஆதம் இது இருக்குது தானே அதுவே காணும் எங்களுக்கு உங்களுக்கு ஓகே மற்றது பல்வேறு சமூக மன்றங்களை அமைப்புகளை உருவாக்கி அந்த மன்றங்களுக்கு அனைத்து மக்களையும் உருவாக்கி நமது இளைய தலைமுறையை அனைத்துமாக கட்டமைக்க வேண்டிய பாரிய தொழிலை நாங்கள் செய்தார்கள். பாறை என்றால் இப்போது சூப்பர் அப்படி இருக்கு இதுதான் பாறை அப்படி இருக்கு அந்த காலத்திலே செய்திகளை சொல்வதற்கு செம்மையா இருக்கு. 4 பொம்பளை பிள்ளை எனக்கு சிங்க வரையில அவியல் பர்த்டே பார்ட்டிக்கு போடலாம் பிரியாக்கள் வர மாட்டேன் வளர்ந்தா வர மாட்டோம் உண்மையை சொல்லணும் வளர்ந்தா வர மாட்டேனாம் சில நேரம் பெரியவினாம் அப்புறம் வந்தாலும் பிடிக்காட்டி அது வர மாட்டேன் வெளியே விட்டு 3 பேர் இல்லை வீட்டை நிற்கலைங்க இன்றைக்கு எங்கே போட்டினோம் இல்லை பர்த்டே பார்ட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி அந்த என்ஜாய்மெண்ட்டை விட்டுட்டு இங்கே குடிக்கணும் வந்தேன் என்ஜாய் பண்ணிக்கிட்டா பிரச்சனை தமிழ் ப்ரோக்ராம்ல வரைய மாட்டேன் இங்கே வாங்க நல்லா கட்ட என்ன இங்கே பேபி ஒன் இருக்கு இங்கே ஸோ நைஸ் குட்டி ஆட்டுக்குட்டி ஏன்னா இங்கே பாருங்க இந்த ஆட்டுக்குட்டி நல்லா இருக்கு அப்போ இங்கே ஹியர் ஸோ கியூட் வாவ்
இங்கே பாருங்க இது குட்டி ஆட்டுக்குட்டி இங்கே நாதவன் Mama, I put its head. மா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது குட்டி பேபி ஏன்னா குட்டி பேபி ஆட்டுக்குட்டி இங்கே இங்கே மில்க் பால் குடிக்கிறாங்க யா மம்மி இப்படியே Tap it like that. போங்க கொஞ்சம் மறைக்கிறீங்க நானும் படிவா தமிழ்ல போங்க மறைக்கிறீங்க தமிழ் வாக்கு தான் ஓனர் You touched it? Now your hands are going to smell. Who cares? Oh, it went away. It's that one. That one. It's fat. இதுக்கே அந்த எழுந்து எடுத்தவையா ஓ வாவ் லுக் 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 பாருங்க இங்கே பாருங்க குட்டி பேபி மில்க் குடிக்கிறா லுக் 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 It has the feeding thing. பழைய காலத்து டிராக்டர் பழைய காலத்து டிராக்டர் இந்த இங்கெல்லாம் சைட்டாக எடுத்தால் தான் தெரியும் மோஸ்ட்லி அங்கே எப்படி இருக்காண்டு பழைய காலத்து டிராக்டருங்க அந்த பக்கம் எடுத்தால் தெரியாது சைட்டாக எடுத்தால் தான் தெரியும் உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கு உண்மையாகவே எனக்கு குட்டி ஆக்கள் மதிக்கு விருப்பம் மாட்டுக்குட்டிகள்னு சொன்னால் இதுக்காண்டு எங்கட நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் நஞ்சு வா இங்கே எங்கடாப்பா அப்படியே மூலக்காய் செடியெல்லாம் பார்த்துட்டு பறை திருவிழாக்கள் இங்கே அப்படியே நடக்கினேன் கொஞ்சம் சின்ன ஒரு வாக்கிங் லுக்கத்தை என்ன குட்டிமா லவ்வுக்கு ஒரு இடத்துல இருக்க விருப்பம் இல்லை அப்போ கொஞ்சம் சின்ன ஆக்களை ஓடி ஓடி திரிவினா இங்கே இங்கே வாங்களேன் ஓடுங்க வாங்க ஓடுங்க இங்கே வாங்க நாங்கள் அங்கே போகிற மாட்டேன் பறை திருவிழாக்கு வாரன்னு சொல்லி டட்டர் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுவும் எங்களுக்கு லவ்வுக்கு பிடிச்ச சின்ன மினி டட்டர் ஏன்னா இங்கே வாங்க இதில் போகிறோமா எஸ் ஃபேமிலி பாருங்க சொல்ல வேண்டிய உங்களுடைய அது அவாண்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம் ஓகே இங்கே எங்கள்ட லவ்வில் பாருங்க டக்குன்னு வந்து அப்படியே இருந்துட்டா இங்கே லவ் காசு சொல்லுங்க சாமியா இதெல்லாம் நீங்கள் வாங்க விருப்பம்னா வாங்கலாம் இங்கே வாங்க இதெல்லாம் நீங்கள் சாமியா வீட்டில் இருந்தால் வீடு இருக்குது உங்களுக்குன்னு சொன்னால் பேக் யாரில் வச்சு வைக்கிற வச்சுட்டு இப்படி உங்களோட ஜோடியோவில் சிரியலாம் வேணே லவ்வோவில் லவ்ண்டா உங்களோட வாய் அவள் தான் நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இந்த லவ் வாங்க டயர் பார்க்க போகிறோம் வாங்க பாப்போம் இங்கே இங்கே அது அந்த பக்கமா அந்த பக்கமா அது சைட் இங்கே எங்கள்ட லவ் இங்கே பாருங்க வரி காட்டுங்க இங்கே பாருங்க லா 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 உட்காரங்க வாங்க கையில் ஓ நல்ல டான்ஸர்
என்ன செய்ய போகிறோம்னா வடை. இப்போ நாங்கள் கொத்து சாப்பிட்டோம், அப்பம் சாப்பிட்டோம், பால் அப்பம், பிளெயின் அப்பம். இப்போ வடையில் தொடங்கிட்டோம். என்னப்பா வடை ரோல். நான் முதல்ல எங்கட அப்பாவுக்கு லவ்க்கு வேணுமா? லவ் ஓ ஓ ரோல். ஐயோ உங்களுக்கு சீத்தணும், சாப்பிட்டு சீத்துறது அளவில் சேர்ந்து சாப்பிட்டா தான் இது ஃப்ரெண்ட்ஸ் பாதி கடிக்கணும். என்னப்பா ஏன் வர திருவிழாங்க இந்த முறை தான் சிறப்பாக நடக்குது. இப்படி இந்த ஜோதி விழாக்கள் மாதிரி ஒரு மூலங்கள் பாட்டுகள் என்ன இது நான் நார்மலாக எடுத்து போடுறேன். சில ஆட்களுக்கு பிடிக்காமல் இருக்குது, பிடிச்சதை நான் எடுத்து போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணலாம். என்னப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு வடை. இது மட்டன் மட்டன் ரோல். ஓகே நல்லா சனுக்கு மேடம். ஓகே கம்மியாக இருக்கு. ஓகே எப்படி இருக்கு பறை திருவிழா? பறை திருவிழா என்று சொன்னால் சிவமேதி ஃபேஸுக்கு தான் போகலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு, சுவாமியா இருக்கு. இங்கே பாருங்க எல்லாரையும் எடுத்துக்கொண்டு வர போகிறேன். என்னை எங்களோட மக்களை காட்டுவானு பறை திருவிழாவுக்கு எவ்வளோ எங்களோட அன்பான மக்கள் வந்திருக்கேன்றதை நான் இப்போ காட்ட போகிறேன். பாருங்க எப்படி இருக்கேன்னு. ரெடியாக போய் எங்களோட அப்பாஞ்ச கோல் அடித்து விளையாடினோம். எங்களோட அப்பா 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 இங்காலதான் அப்பம் வைக்கணும், வடை வைக்கணும், மசாலா டீ, பிளெயின் தோசை வாங்கலாம், ரோல், மட்டன் ரோல், சேரன்சுவையக்கா. இங்கே பாருங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மோஸ்ட்லி எங்களோட அங்கே ஸ்காபரூவில் ப்ரோக்ராமுக்கெல்லாம் போடுவீங்க இந்த கொத்தெல்லாம். இதில் தான் கொத்தெல்லாம் விற்கணும். எல்லோரும் கொத்துவாங்க நிற்கணும் லைனப்பா. இது முன்னுக்கு ப்ரோக்ராம் நடக்கிறது பின்னுக்கு பெரிய ஒரு க்ரௌன்ஸ் வள உண்டு அவை. இது தமிழாக்கள்ன்ற தானா. இங்கே வேறங்க எங்கட பாரம்பரியமான சரத்தோலை நிற்கணும். என்ன சரத்தோலை அதான் பறை திருவிழா. இங்கே பழமளத்தை என்ஜாய் பண்ண வந்திருக்கிறேன். பறை திருவிழா வேண்டா எங்கட சரங்கள் இல்லாமல் இல்லைன்னு சரம் இருக்கணும் கண்டிப்பாக. அதுதான் எங்களோட பாரம்பரியம்.
ஐயா அண்ணே வேற யூடியூப் சேனல் எஸ் ஃபேமிலி எஸ் ஃபேமிலி சிவமதி ஓ ஃபேஸ் போட்டு எஸ் ஃபேமிலி சிவமதி ஓ வெயிட் பண்ணுங்க லேட் உங்களோட யூடியூப் நீ பெருசாக ஃபேமஸா ஓ நான் எல்லாரும் பெரிய புண்டியல் சந்தோஷம் சந்தோஷம் இப்படி சொன்னதே காணும் பெருசா பெறேன்னு உங்களோட அன்பே காணும் உங்களுக்கு உருவாகி விடுறாரு எங்களோட மக்கள் எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது ஓ இது ஃபர்ஸ்ட்
திருமணம் அது எப்படி உருவாக்கினார், ஏன் உருவாக்கினார், அதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்துக்காக தான் இங்கே நம்முடன் 2026 பறை திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார். சுபாங்கி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், மிக்க மகிழ்ச்சி இப்படி ஒரு நிகழ்வில் உங்களை சந்திப்பதில். நிச்சயமாக பூர்வீக தமிழ் திருமணம் பாரம்பரிய இந்து திருமணத்திலிருந்து எவ்வாறு வித்தியாசமாக உள்ளது, வேறுபட்டு இருக்கிறது என்பதை பற்றி கூறுவீர்களா? நான் இது தொடங்கிக்க எப்படி எங்கள் தமிழ் முன்னோர்கள், எங்கள் முப்பாட்டர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சியில தான் நான் இதை தொடங்கினேன். ஆனால் அந்த ஆராய்ச்சியில் திருமண முறைகள் எப்படி இருந்திருக்கும். இப்போ இந்த திருமணத்துக்கு இப்போ நீங்கள் போய்க்க ஒரு நெருப்பு இருக்கும், நெருப்பில் ஐயர் இருப்பார், மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லப்படும். ஆனால் நான் உருவாக்கிய திருமணம் முழுக்க முழுக்க தமிழில், அதுவும் தமிழ் இலக்கியங்களில், அதில் தொல்காப்பியம் இருக்கும், குறுந்தொகை இருக்கும், திருக்குறள் இருக்கும், ஔவையார் இருப்பார். அப்படியான எங்கள் இலக்கியங்களை சொல்லி அதை எங்கள் இளைஞர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்வது என்பதால் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கலந்த ஒரு திருமணம் தான் இந்த திருமணம். இது எப்போது ஆரம்பித்தீர்கள்? ஏன் இப்படி ஒரு நம்முடைய தமிழ் பாரம்பரியம், நம்முடைய சங்க நூல்களில் இருந்து இப்படியான தமிழ் முறை திருமணத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் எதில் இருந்து உங்களுக்கு வித்தானது? எந்த மகனுக்கு பட்டான் அப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த காலத்தில் இப்போ தமிழ் உணர்வு என்ற ஓரளவு இருக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் எந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, அந்த அளவு இல்லை. இப்படியான நிகழ்வுகள் இருக்குது. அப்படி நான் யோசிக்க இப்போ இளைஞர்கள் எப்போது எங்களோட பண்பாட்டில் ஆர்வமாக இருப்பினோம்னா அவைக்கென்ற ஒரு திருமணம் நிகழ்ச்சியில தான் ஆர்வமாக இருப்பினோம். அப்போ எங்களோட இலக்கியங்களை, எங்களோட முறைகளை அந்த நேரம் அவர்களை கொண்டு போய் சேர்த்தால் அவர்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்கள். அப்படி இந்த திருமணம் தொடங்கி இப்போ நினைக்கிறேன் 20 திருமணங்கள்கிட்ட இப்போ இந்தியா, UK, US, இப்போ குவாரமாலா வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டு வர்றோம். நன்றி. பூர்வீக தமிழ் திருமணத்தில் முக்கியமான அம்சங்கள் மற்றும் சடங்குகள் எப்படி இருக்கும் என்று சற்று விளக்கமாக கூறுங்கள். இவரை இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸில் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இளைஞர்கள் இந்த தமிழ் முறை திருமணத்தை விரும்புகின்றார்கள். இதில் என்ன மாதிரியான சடங்குகளை நீங்கள் செய்கின்றீர்கள்? இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இப்படி பறை நிகழ்வு என்ற ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் ட்ரானோல இருந்தோ மற்ற இடத்துல இருந்து நீங்கள் வரைக்க உங்களுக்கு அந்த தமிழ் உணர்வு இருக்கும். எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டு எத்தனையோ நாங்கள் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்தியாவில் நீங்கள் அந்தந்த இடங்களுக்கு போங்க, ஆராய்ச்சி செய்கிற இடங்களுக்கு போங்க. இப்போ கோயிலுக்கு போய்க்க ஒரு அந்த ஹிஸ்டோரியன் ஒரு ஆளை கூட்டி கொண்டு போய் அதில் இருக்கிற கல்வெட்டுகளை பாருங்கள். உங்களோட பிள்ளைகளோட அதில் பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் எங்களோட முப்பாட்டர்கள் எங்களுக்காக உழைத்திருக்கிறார்கள், எவ்வளவு அழிக்கப்பட்டதுண்டு. எங்களோட திருமணத்தில் முக்கியமான அம்சம் இயற்கை வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடு. இயற்கை வழிபாடுன்றது தொல்காப்பியத்திலிருந்தே அவர் ஐந்திணை என்று தொல்காப்பியர் பிரித்திருக்கிறாருங்க நிலங்களை. உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பீங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. அந்த வழிபாடு நான் செய்கிறேன். மற்றது அந்த நேரம் நான் எங்கள் இளைஞர்களோட கதை கேட்க சொல்லுவேன். இப்போ இந்த காலத்தில் நாங்கள் இயற்கை சூழலை மறந்து நாங்கள் வாழுறோம். ஆனால் எங்களோட முப்பாட்டுகள் எப்படி இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அந்த திருமணத்தில் இருக்கும். ஒரு கிணத்துல போய் ஒரு வெத்திலேயே கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் வேலை என்ன செய்யணும்னா அந்த வீட்டுக்கு பின்னால் போய் கிணத்துல போய் வெத்திலேயே போடுகிறோம். ஏன்னா அந்த நீர் தாய் என்னையும் என் சந்ததியரையும் காப்பாற்றணும், நானும் உன்னை காப்பாற்றுவேன், நானும் என் வேலையை செய்வேன், நீயும் என் வேலையை செய்வீர்கள். அப்படியான ஒவ்வொரு சடங்குகளை நாங்கள் சேர்த்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் கலந்து செய்கிற நாங்கள் முக்கியமாக இயற்கை வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடு. இப்போ இயற்கை வழிபாடுல நான் சொல்ற ஒரு விடயம் நாங்கள் சேர்ந்து இன்றைக்கு இந்த இயற்கை சூழல்ல அதை சொல்லுவோம் சேர்ந்து. எங்கள் ஆதி குடிகளான குறிஞ்சி நில செய்யோனுக்கம், குறிஞ்சி செய்யோனுக்கம், முல்லை நில மாயோனுக்கம், மருத நில வேந்தனுக்கும், நெய்த நில கடலோனுக்கும், பாலை நில கொற்றவைக்கும், எங்கள் மாரி அம்மனுக்கும், எங்கள் மாரியம்மனுக்கும், எங்கள் தமிழ் கடவுள்கள் அனைவருக்கும், எங்கள் தமிழ் கடவுள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். மனமார்ந்த வணக்கங்கள். இப்ப நான் சொன்னது இப்ப
சேயோன் மாயோன் என்று நாங்கள் சொல்றது இன்றைக்கு நாங்கள் முருகன் கிருஷ்ணர் அப்படி என்று சொல்றோம். ஆனால் அது இயற்கையின் வழிபாடு. அந்த மலையை வணங்கினோம், அந்த காற்றை வணங்கினோம். மாரியம்மன் என்று சொல்றது நாங்கள் மலையைத்தான் வணங்கினாங்க. அதுதான் பிற்காலத்துல கடவுளா மாறினது. அப்ப அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். திருமண சடங்கில் பறை ஏன் இடம்பெறுகிறது, அது எதை பிரதிபலிக்கிறது? நாங்கள் சுபாங்கியுடன் சேர்ந்து 2 திருமணங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறோம். இதே போன்று உழைக்கும் மக்களின் வாழ்வியலோடு உறவாடும் தோழன் பறை. இசைப்போருக்கும் ரசிப்போருக்கும் ஈடில்லா இன்பம் கொடுப்பது பறை. இயற்கையோடு இணக்கமாய் இன்று வரை இயங்குவது பறை. எமது பறை ஒலி சாவுக்கானது அல்ல, வாழ்வுக்கானது. எமது பறை முழக்கம் சாமி ஆடுவதற்கு அல்ல, சாதிகள் ஆட்டம் காண்பதற்கு. ஓங்கி அடிப்பதில் கிளியட்டும், பறைகள் அல்ல பாகுபாடுகள்.
$10 3 டிக்கெட் இருக்கிறார்கள். நன்றி. நீங்கள் நம்முடைய ஈழத்தின் நாதசுர மாமேதை ஐயா கணேஷ் அவர்களுடைய முஸ்லிமான நினைவு. நன்றி நன்றி. இது ஈழத்து வழங்கி கொண்டு Good, pakai dia kos dance. Salika nya pick up akra. Salika. In the floor. Yeah. Server. Okay. Pico. Someone pluck it better than this. It's 2 times. Ata.
இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி இந்த பாருங்க என்ன கலர் மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கு குட்டி பேபி எல்லாம் தெரியும் ஆசையாக இருக்கு எனக்கு பிடிக்கும் எல்லாம் விளையாடினாங்க மாய்க்கு அடிஞ்சு இதில் ஒரு ஆள் ஏறி நடக்கிறாருஞ்சு வாங்க 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 நடங்க குட்டிமா என்னத்துக்காண்டி இதில் வந்து நிற்கிறீங்க நீங்கள் மோள கச்சேரி பார்க்க வரோன்னு சொன்னீங்க பரமோலமா உங்களோட அம்மாவோட என்ஜாய் போனோம் இப்போ கடைசியாக ஆட்டுக்குட்டி பார்க்க ஆட்டுக்குட்டி பாருங்க இஞ்சி குட்டிமா எல்லாம் பாருங்கம்மா என்ன கொடுக்குறீங்க லீவ் கொடுக்குறீங்களா லீவ் இங்கே அம்மா பாருங்க குட்டிமா வந்து நீங்கள் மூலம் பார்க்கையா கலை திருவிழாவுக்கு வந்துட்டு இப்போ எல்லாம் விளையாடம் ஊஞ்சல் ஆடுறது ஆட்டுக்குட்டி பார்க்குறது மயில் பார்க்குறது என்ன நடக்குதா எங்களை லவ் செய்கிற கூத்துக்கு பாருங்க எங்களை குட்டிமா செய்ங்க எங்களோட பேபிஞ்சு டோ 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 பேபி செய்ங்க look எங்களோட பேபி சே ஹாய் குட்டிமா ஜே எங்களோட குட்டிமா பார்த்தீங்களா என்ன செய்கிறான்னு ஆடுங்க அந்த ஆகாயத்தை போல என்ற பாடலுடன் ஆட்டுக்குட்டிக்கு இந்த பறை திருவிழாவில் ஃபீட் பண்ணினோம் சாப்பாடு அப்படி சாப்பிடுது அப்படி என்ன சாலிக்கா கிட்ட போங்க சாலிக்கா பாருங்க நாங்கள் இப்போ பறத்திருவிழான்னு சொல்லி வந்துட்டு ஆட்டுக்குட்டி பார்க்குறோம் மாடு பார்க்குறோம் மயில் பார்க்குறோம் கோழி பார்க்குறோம் அன்பான மக்கள் பார்க்குறோம் பாருங்க இது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்குது பஸ்ஸில் வந்து நாங்கள் இப்படி பார்த்து ஃபன் அடிச்சுக்கொண்டு வரோம் லுக் அட் தட் எப்படி இருக்குது சாப்பாடு மட்டும் பார்க்காங்க எங்களையும் பாருங்க கொஞ்சம் ஹலோ இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோமாப்பா பிக் ஆப்பிள் ஆனால் இந்த இடம் 401 மோன்ட்ரியால் போகிற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஈஸ்போவைக்கு இந்த ஆப்பிளை நீங்கள் மிஸ் பண்ணுற ஆக்கள் யார் இருந்தாலும் இதை படி பாருங்கள் மோன்ட்ரியால் போவைக்கு நாங்கள் ஆசையாக போவோம் பாஸாக போவோம் இதில் நிற்க மாட்டோம் பாருங்க எப்படி இருக்கணும் சம்டைம் நாங்கள் மோஸ்ட்லி டாக்குக்கு தான் போகிறோம் நாங்கள் மோன்ட்ரியால் வலிக்கிறோம் தானே இப்போ பார்த்தீங்களா பகல் பார்த்துருக்கோம் எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களோ ஆப்பிளுக்கு பக்கத்தில் எங்களோட குட்டி ஆப்பிள் ஒரு ஆள் நிற்கிறா எங்களோட லவ் எதா சாப்பிடும் இந்த ஆப்பிளும் இந்த பார்த்தீங்களா எங்களோட பிள்ளைகள் மெட்டாக்கள் விரையிலைங்க இப்போ அவைகளுக்கு ஐயோன்னு முதல் விரையில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகணும்னு போட்டினாம் இதை பார்த்தோன்னே ஏன் விரையிலன்னு மிஸ் பண்ணி மீன பேருங்க அப்போக்கே இருக்குது எப்படி இருக்குது எங்களை பார்த்தீங்களா உங்களுக்கு இன்றைக்கு காணொலி சூப்பராக இருக்குமான்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்கிறோம் நாங்கள் இப்போ பறத்திருவிழாவுக்கு வந்து இப்போ நாங்கள் எல்லோரும் எஸ் ஃபேமிலி வெளிக்கிட்டோம் முடிஞ்சுதுங்க அப்போ பறத்திருவிழாயிலேருந்து நாங்கள் வீட்டை போகிறது டட்டரில் விரைக்கு பஸ்ஸில் வந்து நாங்கள் விரைக்கு டட்டர் போவைக்கு டட்டரில் போகிறோம் இன்னொரு காணொலி உங்களுக்கு பிடிச்சு கொண்டு இருக்குமான்னு சொல்லி நம்பிக்கொண்டு நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம் ஓகே டட்டரில் போயிடுறாங்க கொஞ்சம் லேட் ஆகும் அது கொஞ்சம் லேட் ஆகும் 3.5 hour எடுக்கும் 3:30 மத்தியானம் எடுக்குமா நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் நீங்கள் எங்கள்கிட்ட தேட்டர் வேணுமென்னு சொன்னாலும் ஆர்டர் பண்ணலாம் சரி தேட்டரில் போயிடணும் பாரம்பரியமான தேட்டருக்கு பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்